பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் ஒரு சமூக போராளி, நல்ல மனுஷன். அநேக காரியங்கள் அவருடைய சமூகத்துக்காக நல்லா இன்னைக்கு அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா அவருடைய போராட்டம். ஊமை ஜனங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் நாம் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறோம். ராமதாஸ் ஐயா அவர்கள் நீடோடி நல்லா வாழணும், எப்போதும் அவர் நலமுடன் இருக்கணும். அவரோட சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு உணர்ந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடுகிற, கொடி பிடிக்கிற, கோஷம் போடுகின்ற மக்களாக இந்த ஊமை ஜனங்களை, ஊமை மக்களை வைத்திருக்கிறார். தெளிவு பிறந்தது எப்பொழுது? 1980க்கு பிறகுதான் தெளிவு பிறந்தது. அவர் ஆரம்பத்திலேருந்தே நல்ல ஒரு மதிக்கப்பட்ட மனிதன். அன்புமணி அவர் திருந்தணும், இல்லைன்னா வருந்தணும், மீண்டுமாய் அந்த ஐக்கியத்தில் சேர்ந்து சார்ந்த மனுஷருக்காக இன்னும் அதிகமாக அவர் பலப்படணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. கோல் ஊன்றி நடந்தாலும் நான் இறுதி வரை இந்த ஊமை ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக போராடி என் உயிரை விடுவேன் என்று இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறேன். அவர் சார்ந்த வன்னியர் சமூகத்துக்கு எதுவுமே செய்யணும், சும்மா கத்துறாரு, அவ்வளோதான். மயக்க பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு தான் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யலையே, அப்புறம் மக்களுக்கு எப்படி செய்வார்? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளில் திரு ராமதாஸ் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு அவரை பற்றி ஞாபகம் வருகிற செய்தி, தகவல் என்ன, குறிப்பாக இந்த பிறந்த நாளில் மக்கள் தெரிவிக்கக்கூடிய வாழ்த்து என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் மக்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். திரு ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாளை பற்றி உங்களுடைய கருத்து, இவரை பற்றின உங்களுடைய பார்வை என்ன, விமர்சனம்? அவர் ஒரு சமூக போராளி, நல்ல மனுஷன். அநேக காரியங்கள் அவருடைய சமூகத்துக்காக நல்லா இன்னைக்கு அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா அவருடைய போராட்டம். அன்புமணி பிறந்த நாள் தன் தகப்பனோடு இணைஞ்சு அவர் போகிறது தான் நல்லது. அவரை சார்ந்த மக்கள் இன்னும் மேன்மையாக இருக்கிறதுக்கு முதல்ல அப்பனும் புள்ளியும் ஒன்றா இருக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் அந்த கட்சி இது பண்ணாங்கன்னா கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா உருப்பிடாமல் தான் போவோம். அதுவும் இல்லாமல் அவர் கட்சிக்கு தாவின்னு தான் இருக்கிறாரு. குரங்கு தாவரா மாரி தாவறாரு. ஒரு அண்ணா திமுகவில் இருக்கிறாரு, அப்புறம் திமுகவில் இருக்கிறாரு, பிஜேபியில் இருக்கிறாரு. அடுத்தது எதனா ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அவங்க கூட போடுவார். அவருக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு இதுவா, அவருக்கு பிறந்த நாள்லாம் கொண்டாடினா அந்த அளவுக்கு பண்ணலை. அவர் யாருக்காவது பண்ணிடலாம். அவருக்கு பண்ணுறது அந்த காசை மக்களுக்கு ஊனமாட்டுறவங்களுக்கு எத்தனை போய் எதனா சொல்லக்கூட பண்ணலாம். அவர் அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. ராமதாஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது அரசியல் வாழ்க்கை? சரி, அவர் ஒரு டாக்டரு. சரி, வேற அவர் பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அரசியல் செயல்பாடு அவராக குழப்பிக்கிறாரு, மயனை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. அது எதுக்கு குழப்புறாருன்னு அவருக்கும் தெரியல, அவங்க கட்சிக்காரவங்களுக்கும் தெரியல. ஓ ஆமாம், அது சரியா? சரியில்லை. ஏன்? பெத்த பிள்ளைக்கு தானங்க பதவி கொடுக்கணும், பேரனுக்கும் பேத்திக்கும் கொடுத்துக்கிட்டா இருப்பாங்க. பேரனும் அவருடைய ரத்த வழி உறவு இருந்துட்டு போகுது. இருந்தாலும் அந்த ஆளுங்க காலங்க அப்பாவோடைய ஒன்றா இருக்கார்ல. அவர் ஆரம்பத்திலேருந்தே நல்ல ஒரு மதிக்கப்பட்ட மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்து. ஆனால் அவருடைய போக்கில் இது இருக்குது. ஆனால் கட்சியிலே இருக்கிறதுலே வலிமுறை கட்சி அதான். அதனால் அது நாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அதனால் அவருடைய வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி. அவரோட அரசியல் சேவைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு உணர்ந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் மேலும் மேலும் நல்லது பண்ணணுன்ட்டு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வர்ற காலத்தில் இப்போ எலெக்ஷன் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது. அது
அது வந்து இன்னும் அவங்க வந்து நிறைய இது இளைஞர்களுக்கு வந்து நல்லா பண்ணணும். அது மாதிரி அவரோட கட்சி வந்து அவரோட ஆட்சி வந்து இன்னும் நல்லா வரணும்னு ஆண்டவர்கிட்ட பார்த்துருக்கேன். ஞாபகம் வருதுன்னா மிக சீனியர் கட்சியில் அதில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசியல்ல எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு? அவர் பெட்டி கொடுத்தா மாதிரியாக தான் இருப்பார் அவர். எதனால அப்படி? இது இப்போ நான் வீடியோ எடுத்த நிறைய பேர் இதை தான் விமர்சனமா சொல்றாங்க. ஏன் இதோட நீங்க 8ஆவதா ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் கையில் ஃபண்டு இல்லை. ஃபண்டு இருந்தாலும் அவர் அப்பப்போ தான் மாறுவார். அவர் அதுதான் ஒய் எதனாலன்ற அவருக்கும் ஒரு கட்சி கொள்கையெல்லாம் இருக்குல்ல. எதனாலலாம் அவர்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. கெப்பாசிட்டி காடு வெட்டியோட போச்சு. அவர் கெப்பாசிட்டி காடு வெட்டி குருவோட போச்சு. காடு வெட்டி குரு வந்தார், அவரோட போச்சு. ஒருத்தர் நல்லா குண்டா கருப்பா இருப்பாரு. அவர் தான் அவரோட போச்சு. இப்போ கூட அன்புமணிலாம் இருக்காரு. அவர் கூட அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் கிடையாது கட்சி. சொல்கிற மாதிரி இப்போ யார் இருக்கிறான்? யாருமே கிடையாது. அவங்க கூட எத்தனை எம்பி இருக்கிறான்? எம்பியே கிடையாது. யாருமே கவுன்சிலர் எங்கே இருக்கிறான்? கவுன்சிலர் இருக்காங்களா? கிடையாது கிடையாது. எதுவுமே பிரயோஜனமே கிடையாது அப்படின்றீங்களா? சரி சரி. ராமதாஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர். அவரை பற்றி உங்களுக்கு பிடித்தமான அல்லது ஒரு விமர்சனம்னா என்ன வைப்பீங்க? ரொம்ப தெரியாது. அவங்க அந்த வன்னியர் சமுதாயத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அப்படின்னு அதை நீங்கள் ஒரு பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கா? பார்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது அவர்கிட்ட? நீங்கள் இத்தனை வயசில் அவரை பார்த்துருப்பீங்களா? பிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்காக. இது ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு, அவரோட மருத்துவம், ஏதாவது ஒன்று பிடிக்குன்னா எது ரொம்ப பிடிக்கும்? அவர் காலத்தில் தான் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் யுனைடெட் வந்து அவரோட இதில் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். இப்போ கிராமப்புறங்களில் மருத்துவங்கள் இல்லாத டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்துட்டு ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டே போகலாம். வந்துட்டு ஐயா வந்து மக்கள் பணியில் நிறையா செஞ்சுருக்காங்க. ராமதாஸ் ஐயா வந்து வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயது இல்லை, இருந்தாலும் அவர் வந்து நீரோடி வாழணும். அவங்கள வந்து நான் வாழ்த்தி வணங்குறேன். இன்னும் வந்து நீண்ட காலம் வந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன் அவருக்கு. ஆனால் அவரை சார்ந்த சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் வெறித்தனமாகவே இருக்கிறாங்க. பாமக கட்சி தான் என்று கையிலலாம் பச்சைலாம் குத்திக்கின்னு வன்னீர் இதெல்லாம் குத்திக்கின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பேரையே கெடுக்கிறாரு அவரு. அதானே இப்போ நானும் வன்னீர் தான், பக்கா வன்னீர். ஆனால் அவர் இதுலேயே இருக்க மாட்டுறாரு, தெளிவில்லாமல் இருக்காரு. ஆமாம், எங்கே பொட்டி தராங்களோ அங்கே மாறின்னு போகிறாரு. அவருக்கு தேவை பணம். கட்சி ஸ்ட்ராங் பண்ணோம், மக்களுக்கு இது பண்ணோம், அதெல்லாம் பண்ணலை. இன்னும் நிறைய பேர் இப்பயும் வெறித்தனமாக இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? எதுவும் பண்ணலை. இருக்க ஓட்டு தான் அவர் கம்மியாகின்னு தான் போகுமே தவிர ஜாஸ்தியாக ஆகாது. ஆரம்ப காலங்களில் திரு ராமதாஸ் அவர்களை சமூக நீதி போராளின்லாம் கூப்பிடுறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி அப்படி அழைக்கப்பட்டார்? அதாவது ஒரு அரசியல் அப்படி என்னும்போது அது அவர் தனித்தன்மையோடு தான் அவர் திகழ்ந்தார். அரசியல்லையும் தனித்தன்மையோடு இருந்தார். ஆனால் அவர் அந்த வயது மூப்பு காரணமாக அவரால் செயல்பட முடியாமல் போனதுனால தான் அவருடைய சொந்த மகனை கொண்டு வந்தார், அன்புமணியை கொண்டு வந்தார். ஸோ ஒரு ராஜா, அரசாளுகிற ஒரு ராஜா தன்னுடைய மகன் எப்படி ஆளணும் அப்படின்னு சொல்லி அந்த முதிர் வயதில் ராஜாவுக்கு தெரியும். அதனால தான் அந்த பட்டத்தை அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் எல்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமான வந்த உடனே தலைமையை மறந்துடக்கூடாது. அதாவது நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது. அவர் நன்மையை செய்தார். யாருனாக்கா ராமதாஸ் நன்மை செஞ்சார். அவரே சொல்கிறாரு, நான் அவரை சின்ன வயசுல அமைச்சராக கொண்டு வந்திருக்கக்கூடாது, நான் மன வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கார். அன்புமணி அவர் வந்து திருந்தணும், இல்லைன்னா வருந்தணும், மீண்டுமாய் அந்த ஐக்கியத்தில் சேர்ந்து அந்த சார்ந்த மனுஷருக்காக இன்னும் அதிகமாக அவர் பலப்படணும்னு கேட்டுக்கொள்ளும். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுக்கு என்னென்ன நன்மை பண்ணியிருக்காரு? அவர் எதுவுமே செய்யலை, சும்மா கத்திக்கிட்டு தான் இருக்கார். அவர் சார்ந்த வன்னியர் சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை, சும்மா கத்துறாரு, அவ்வளோதான். மயக்க பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் களத்தில் போராடுறாருன்னு புரிஞ்சுக்கலாம். சும்மா எல்லாரும் போராடுற மாதிரி அவரும் போராடுறாரு.
எல்லா கட்சிக்காரங்களும் போராடுற மாதிரி அவரும் போராடுறார். தான் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யலையே, அப்புறம் மக்களுக்கு எப்படி செய்வேன்? பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன்? தேவையில்லை, 2 மாவட்டத்துக்கு மாத்திரம்தான் தேவை. ஆமாம், வட சென்னை வடக்கு தெற்கு அந்த 2 மாவட்டத்துக்கு தான், வேறெல்லாம் விரிவாலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா 2-3 மாவட்ட செயலர் அந்த தொகுதிக்கு போட்டு வச்சுருக்காங்க. 2 மாவட்டத்துக்கு மாத்திரம்தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் வன்னியர் சமூக மக்கள் பலர் அவரை நம்புகிறாங்களே. எங்கே அவங்களுக்குள்ளேயே நம்பலே, பாதி பேர் நம்பலே அவரை. அவருடைய அரசியல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்கு? அரசியலினுடைய நோக்கத்தை வந்து நம்ம கணிக்க முடியாது இல்லையா? எவ்வளோ கட்சிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிற அளவுக்கு சொல்லக்கூடியன்னா அவருடைய ஒற்றுமை, அவரோட நல்லா வாழ்ந்து காமிச்ச மனிதன். ஆனால் இன்னைக்கு இப்போ பல சிக்கல் இருக்கு அப்பாக்கு பையனுக்கும். அதெல்லாம் அந்த சிக்கல்லாம் வந்து குடும்பத்தில் வந்து அது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பொறுத்து எல்லாமே. ஆனால் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாகப்பட்டது வலிமை உள்ளது என்றைக்குமே. அந்த வன்னியர் சமுதாயம் இருந்தாலும் சரி, அது என்ன இருக்கிற கட்சிகளும் சரி, அவருடைய வாக்கு வந்து டாக்டர் ராமதாஸ்னா பெரிய ஆள். அவருடைய கொள்கையே வந்து எப்படின்னா மருத்துவ ரீதியாக வந்து எல்லாமே செயல்முறைக்கு கொண்டு வரவர். ஆனால் இன்னைய வரையிலும் அவர் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வேண்டிக் கொள்வோம். எந்த அளவுக்கு வன்னியர் சமூக மக்கள் அவர் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன்? வன்னியர் சமுதாயம் நம்புறது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது. அது மகனாகட்டும் யாராகட்டும் என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் வேறு வந்த பாசங்க இது பண்ண முடியாது. அது வந்து வெளியே காமிக்க கூடாது. ஆனாலும் இன்றைக்கும் வன்னியர்கள் அவர் நம்புறாங்களே சில மக்கள். அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் நம்பதில்லை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் இந்த கட்சி ஓட்டு அதெல்லாம் இப்போ எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. அதெல்லாம் இப்போ முன்னேறிச்சு. யார் யாருக்கு போனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கட்சி ஓட்டுலாம் இருந்தது ஒரு காலம். இப்போ அதெல்லாம் ஒரு செங்கல்பட்டு வேலூர்லாம் போனார் ஒரு அளவு தாங்க இருக்குது. அந்த வெறி தவிர இவங்க ஆளுங்க இவங்க காசு கொடுத்து ரெடி பண்ணி அதை ஒரு பிரச்சனை பண்ணுறதுனால தான் இருக்குது. மிச்சப்படி யாரும் போட மாட்டாங்க அப்படின்றீங்க தான் உண்மை. ஆனால் இவரு இப்போ கூட மேடையில் பேசியிருக்காரு, வன்னியர் சமூகம் படித்ததுக்கு நான் தான் காரணம். எல்லா சங்கத்திலும் எல்லாம் ஒருத்தர் சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஸ்டாலின் கூட சொல்லலாம். எல்லாருமே இப்போ திருமாவளவன் ஒரு பக்கம் சொல்லுவார், எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு காலங்க. அதெல்லாம் ராமதாஸ் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது? மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர். அவரை பற்றி உங்களுக்கு பிடித்தமான அல்லது ஒரு விமர்சனம்னா என்ன இருக்குது? ரொம்ப தெரியாது. அவங்க அந்த வன்னியர் சமுதாயத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அப்படின்னு அதை நீங்கள் ஒரு பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கா? பார்த்துருக்கேன். இப்போ எப்படி இருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை? இப்போ ரொம்ப வயசாகி வீட்டில் இருக்காரு. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது அவர்கிட்ட? நீங்கள் இத்தனை வயசில் அவரை பார்த்துருப்பீங்களா, பிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்காக. இது ரொம்ப பிடிக்கும், அவருடைய பேச்சு, அவரோட மருத்துவம், ஏதாவது ஒன்று பிடிக்குன்னா எது ரொம்ப பிடிக்கும்? அவர் காலத்தில் தான் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் யுனைடெட் வந்து அவரோட இதில் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். இப்போ கிராமப்புறங்களில் மருத்துவங்கள் இல்லாத டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்துட்டு மாறி மாறி கூட்டணி வைப்பதெல்லாம் வன்னியர் நடந்தான்றாரு. வன்னியர் சொன்னாங்களா இவங்க கையில் போய் கூட்டணி வை, சரி ஒரு வாட்டி வைத்திட அடுத்த வாட்டி இவங்க கையோட போய் கூட்டணி வைன்னு அவங்க சொன்னாங்களா? மக்கள் சொன்னாங்களா? வன்னியர் மக்கள் சொன்னாங்களா? இல்லை, இவராக தான் போய்கிறாரு. அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 100 கோடி 200 கோடி கொடுத்தாங்கன்னா அங்கே போடுறாரு. இதுதான் மேட்ரு, வேற எதுவும் இல்லை. அப்போ பிறந்த நாளைக்கு நீங்கள் சொல்கிற வாழ்த்து என்ன? அவர் பிறந்த நாளுக்கு கொண்டாடுறதும் ஒன்று தான், கொண்டாடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அவர் அநேகரை வளர்த்து விட்டுருக்காரு. அதை பார்த்து அவங்க கற்றுக்கணும். அவரை பார்த்து அதுக்காக ஒன்றுமா நான் அவங்கள வாழ்த்துறேன். ஆனால் அவரை வாழ்த்தது எனக்கு வயசு கிடையாது. ஐயா
ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, உலக தமிழர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. ராமதாஸ் ஐயா அவர்கள் நீடோடி நல்லா வாழணும், எப்போதும் அவர் நலமுடன் இருக்கணும். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.